அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. வேணி வைஷோத்த, என்னம்மா ஜோதிகாவை எதிர்பார்த்து நின்னுட்டு இருக்கியா? ஆமாத்த, எப்போ வருவா? ஹாஸ்பிட்டல்ல எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சிட்டாங்களாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன் ஜீவா சொன்னா. ஓ சரிங்கத்த. என்ன வேணி, ஏன் இன்னும் ஒரு மாதிரி இருக்க? அத்த, நான் வேணும்னா செய்யலத்த. என்னால ஜோதிகா இவ்வளவு கஷ்டப்படுவா நான் எதிர்பார்க்கல. வேணி இல்லத்த, எப்பவுமே நான் மாவு ஆட்டினதோ கிரைண்டர்ல உள்ள கல்ல கழுவி ஓரமா தான் வைப்பேன். அதே மாதிரி தான் வச்சேன். எப்பவும் அந்த செல்ஃப்ல வைக்கிற பழக்கம் தான். நான் வந்த நாள்ல இருந்து அங்கதான் வச்சிட்டு இருக்கேன். இப்ப எப்படி உருண்டு, அதுவும் கரெக்டா ஜோதிகா கால்ல விழுந்து எலும்பு பிராக்சர் ஆகி ஆபரேஷன் பண்ற அளவுக்கு. சாரி வைஷோத்த, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால தானே அவங்க ரிசப்ஷன் கூட தள்ளி போச்சு. ஏனி, இதையே எத்தனை தடவை சொல்லுவ நீ? நானும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது எதாச்சியா நடந்த ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி. நான் தான் நீ சொல்லிக்கிட்டே இருக்க. இல்ல வைஷோத்த, நீங்க எல்லாரும் அப்படி எடுத்துக்கலாம். ஆனா என்னால அப்படி எடுத்துக்க முடியல. இது மட்டும் இல்ல, சின்ன சின்ன விஷயத்துல நான் நிறைய பாத்துட்டேன். இப்ப இந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் ஜோதிகாவும் 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்கத்த. இங்க பாருமா, நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. அதனால இப்படி பேசிட்டு இருக்க. நீ ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ, யாராலையும் எந்த பாதிப்பும் வராது. இல்ல, அது என்னாலதான் ஜோதிகாவுக்கு இவ்வளவு கஷ்டம். வேணி, அப்பா வாங்க நாச்சி. வைஷு, என்னம்மா என்னாச்சு? எதுக்காக வேணி இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா? அவ எங்க வழக்கம் போல அதேதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜோதிகாவும் ஹாஸ்பிட்டல் போய் எல்லாம் சரியாயி வீடு திரும்ப போறா. இன்னும் என்னால அதேதான் சொல்றா. வேணி, என்னம்மா? இல்லப்பா, மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. 10 நாள் கஷ்டம் இல்ல, இன்னும் ஜோதிகா 2-3 மாசம் பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, 2-3 மாசம் இல்ல, அவ வயசு கம்மிமா. நல்ல சாப்பாடு கொடுத்தா 1 மாசம் இல்ல 40 நாள் தான். அவ எப்பொழுதும் போல எழுது நடக்க ஓட எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிடுவா. இருந்தாலும் என்னால ரிசப்ஷனும் தள்ளி போச்சுல. நீ கெட்டதையே நினைச்சிட்டு இருக்க. நான் அந்த கெட்டதுலயே நல்லதா நினைக்கிறேன். நல்லதா? ஆமாமா, இப்போ வரைக்கும் ஜோதிகா இந்த குடும்பத்தை முழு மனசா ஏத்துக்கல. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்பதான் ஜீவா கூட கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட்லியா நல்லா ஜாலியா பேச, கூட எங்கேயாவது வெளியே போக எல்லாமே அவ பண்றா. ஆனா என்கிட்ட இந்த ரிசப்ஷனுக்குலாம் ஏன்பா இப்படி பண்றீங்கன்னு இதுக்கு எனக்கு முழு சம்மதமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இல்லைக்கு முழு சம்மதம் இல்லாம இதெல்லாம் செய்யறோமா அப்படின்னு எனக்கே மனசு உறுத்துச்சு. இப்ப பாரு, இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்தனால 10 நாள் நான் ஹாஸ்பிட்டல் இருந்ததை விட ஜீவா தான் கூட இருந்து பாத்துருக்கான். என் பொண்ணு ஜீவாவை புரிஞ்சுக்கிற இது ஒரு சந்தர்ப்பமா. கண்டிப்பா ஜீவாவோட நல்ல குணத்தையும் புரிஞ்சுக்குவா, இந்த குடும்பத்தை பத்தியும் புரிஞ்சுக்குவா. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஜீவாவை மனசார ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ரிசப்ஷன் நடந்து அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏற்கனவே உனக்கு தெரியும்லமா, ஜோதிகா என்ன சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்தா? வேணி, ஞாபகம் இருக்கா? அது வந்து அத்த, 2 மாசம் எனக்கு பிடிச்சா இந்த வீட்டுல இருப்பேன், இல்லனா ரிசப்ஷன்லாம் எனக்கு தேவையில்லை, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். இந்த ஒரு கண்டிஷனோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தா. ஆமாத்த. இனி இப்ப இந்த ஒரு ஆக்சிடென்ட்னால ஜோதிகா எங்க வீட்டுக்கு போறத பத்தி பேசவே மாட்டா. அதை விட ஜீவாவோட அன்பையும் புரிஞ்சுக்குவா. கெட்டதை மட்டுமே யோசிக்காதமா, அதுல நடக்கிற இவ்வளவு நல்ல விஷயத்தையும் யோசி. இருந்தாலும் ஜோதிகா கஷ்டப்பட்டதானப்பா. சாதாரண ஒரு எலும்பு முறிவுனா கூட ஓகே, ஆபரேஷன் பண்ற அளவுக்கு. அம்மாடி, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. கூட பாத்துக்கிற இத்தனை பேர் இருக்கும்போது அவளுக்கு என்ன வலி வேதனைன்னு இதை விட அவ மன வலியெல்லாம் தாங்கி வந்தவ. இதெல்லாம் அவளுக்கு ஈஸிடாமா. ஆமா வேணி, சும்மா நீ இதையே சொல்லாத. 10 நாளா சரியா சாப்பிடல, தூங்கல, இத மட்டுமே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க. நீ அது மனச ரிலாக்ஸா வச்சுக்கோ. பாத்தியா, அண்ணனே சொல்லிட்டாங்க இதுல இந்த அளவுக்கு நன்மை இருக்குன்னு. உன்னால ஜோதிகாவுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. டாக்டர் சொல்லிருக்காங்களாம், கண்டிப்பா 2 மாசத்துக்கு ஜோதிகா பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும்னு. இதுங்கள ஜீவாவை ஜோதிகா புரிஞ்சுக்குவாமா. சொல்ல போனா நீ ஜோதிகா வாழ்க்கையை திரும்ப கொடுத்துருக்க. ஜோதிகா மட்டும் இல்ல, ஜீவாவும் தான். மனசை போட்டு குழப்பிக்காம நடப்பதை எல்லாம் நன்மைக்கு நினைச்சிட்டு சந்தோஷமா இரு. உன்னால சரத்து ரொம்ப கஷ்டப்படுறான், புரிஞ்சுக்கோமா. என்னென்னமோ சொல்றீங்க, ஆனா வேணி சரிங்க வைஷாத்த, நீ இத பத்தி பேசல. இது உனக்கு மட்டும் கஷ்டம் இல்லமா, நீ இத திரும்ப சொல்றனால உன்னை சுத்தி இருக்கிற எங்க எல்லாருக்குமே கஷ்டம் தான். நீ கஷ்டப்படுறேன்னு தோணுது, உன்னால சரத்தும் சங்கடப்படுறான்னு தோணுது. விட்டுறமா வேணி, நானே சொல்றேன், புள்ளைய பெத்த அப்பனே சொல்றேன், நீ என் பொண்ணுக்கு நல்லதா செஞ்சிருக்க, இதோட விடுமானு. நீ ஏமா அதையே நினைச்சிட்டு இருக்க? சரிங்கப்பா, இனி இத பேசல, அவ்வளவுதாமா. சரி, ஜீவா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜோதிகாவை கூட்டிட்டு வந்துருவேன்னு சொன்னா. அத்தை போய் எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு சாலாவும் மரகதமும் சமையல் பண்றாங்க. உங்க மாமா ஜோதிகா வீட்டுக்கு வாரான்னு சொன்னதுமே நாட்டுக்கோழி எடுத்துட்டு வந்துட்டாரு. நாட்டுக்கோழி சாறு வச்சு குடிச்சா ரொம்ப நல்லது. அதனால சமையல் வேலை நடக்குது. அத்தை கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டேனா வேலை முடிஞ்சிரும். ஜோதிகா வந்து அவாட்டுக்கு இருந்துக்குவா. நானும் கூட சேர்ந்து பண்றேன். இல்ல, நீ ரொம்ப அப்செட்டா இருக்க, சரியா சாப்பிட கூட இல்ல. நீ போமா, ரெஸ்ட் எடு. அத்தை ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா உன்னை கூப்பிடுறேன். சரிங்க அத்தை. வைஷு, அண்ணாச்சி, இந்த ரூமை நீட்டாக்குறதுல நான் பாத்துக்கிறேமா. நீ போ, வேற ஏதாவது கிச்சன்ல வேலை இருந்தா கூட பாரு. இல்ல நாச்சி, நான் பாத்துக்கிறேமா. சரிங்க நாச்சி.
இப்ப போயிடலாம். அப்பா வரல? அப்பா எதுக்கு இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சிட்டு? அதான் நான் இருக்கேன்ல. இல்ல ஜீவா, அது நான் தான் அப்பா கால் பண்ணி வரவான்னு கேட்டாரு. இல்ல மாமா, நான் என் பொண்டாட்டிய பத்திரமா கூட்டிட்டு வந்துக்கிறேன். நீங்க வயசான காலத்துல இங்கிட்ட அங்கிட்ட அலையாதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு சொல்லிட்டேன். டேய் டேய், எப்ப பாரு சும்மா பொண்டாட்டி பொண்டாட்டிங்காத. ஒருத்தி முடியாம படுத்துட்டா உடனே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்குவியா? இங்க பாரு ஜீவா, எப்பவும் நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். ஏன் புருஷன் பொண்டாட்டி ஃப்ரெண்டா இருக்க கூடாதா? அது வந்து நம்ம ஏய், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு தானே? ஆமா. நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே? அது மட்டும் இல்ல. ஒத்துக்க மனசு இல்லாட்டியும் அதான் நிஜம். ஜோதிகா, உனக்கு இப்ப வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? இல்ல ஜீவா, இப்போதைக்கு எனக்கு பெயின் தெரியல. ஆனா வீட்டுக்கு போனதும் தெரியும் நினைக்கிறேன். ஏன் அப்படி? இங்கதான் வலி தெரியக்கூடாதுங்கறக்காக மாத்திரை ஊசி போட்டுக்கிட்டே இருக்காங்களே. ஏய் ஜோ, பயப்படாத. மாத்திரை நிறைய எழுதி கொடுத்துருக்காங்க, சீக்கிரம் புண்ணு ஆறுறதுக்கு, அதுக்கப்புறம் உனக்கு வலி இல்லாம இருக்கிறதுக்கு. முக்கியமா இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாம இருக்க. ஐயோ, ஊசி கூட போட்டுக்கலாம், மாத்திரை வேறயா? ஆனா குழந்தை கூட இப்படி பண்ணாது. மாத்திரை சாப்பிடுற என்னமா பயப்படுற? அதெல்லாம் அப்படித்தான். ஏய் ஜீவா, டெய்லி வந்து இன்ஜெக்ஷன் கூட போட்டுட்டு போவோம். இந்த டேப்லெட் மட்டும் வேண்டான்னு சொல்லிடேன். ப்ளீஸ்டா, ரொம்ப கஷ்டம். கஷ்டப்பட்டாதான் நடக்க முடியும். நடக்க போறியா இல்ல இப்படியே படுத்திருக்க போறியா? ஐயோ, இப்படியெல்லாம் என்னால படுக்க முடியாது. ஏற்கனவே இன்னும் 2 மாசம் இப்படியே படுத்துறேன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. எப்படி என்னால முடியும்? ஏய், படுத்துருன்னா சொல்லல, எழுந்து நடக்க கூடாதுன்னு தான் சொல்லிருக்காங்க. படுக்க மட்டும் இல்ல, உட்காரவும் செஞ்சுக்கலாம். என்னதான் இருந்தாலும் என்னோட கம்பெனி. ஐயோ, என்னோட சைன் இல்லாம அங்க எதுவுமே நடக்காது. அப்பா ஒத்தையில எப்படி சமாளிக்கிறாரோ. ரொம்ப அப்பாவை கஷ்டப்படுத்துறேன். ஏய், போதும் போதும். இல்லடா, நான் இல்லாட்டி அவ்வளவுதான். இந்த கம்பெனியே என்னாலதான் ரன் ஆகுது. ஆமாமா, நீ பெரிய வித்தக்காரி தான், கம்பெனிய ஓட விடுவ. ஜீவா, ஓவர் ஃபில்டப்லாம் கொடுக்காதானே? 10 நாளா ஹாஸ்பிட்டல்ல தான் படுத்திருக்க. உங்க கம்பெனினா இழுத்து மூடியா வச்சிட்டாரு. இருந்தாலும் ஏய் ஏய், சரி சரி, சக்தி கார் எடுத்துட்டு வரேன்னா இரு, கால் பண்றேன், அப்படியே கிளம்புவோம். ஏய், அப்பா வர சொல்றா? என்ன அப்பா அப்பாங்கற? இந்த மனுஷனை எதுக்கு அலைய விடுற? இல்ல, நான் வீட்டுக்கு வரணுமே. இதுக்கு அப்பா இல்லாம எப்படி? ஏன், எனக்கு பாதை தெரியுமே. லூசு, அது இல்லடா. என்ன? என்னாலதான் நடக்க முடியாதுல. சரி. லூசு, நான் எப்படி வீட்டுக்கு வருவேன்? கார்லமா? உன்னை இங்க இருந்து நடந்தெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன், பயப்படாத. ஐயோ டேய், நீ லூசுங்கறத நிரூபிக்கிறடா. நிரூபிக்கிறேனா? இல்ல, எனக்கு புரியல. இரும, கார் என்ன பெட்டுக்கிட்டே வந்து நிக்கும்? ஆறு இருக்கிற இடத்துக்கு தானே நான் போக முடியும். ஓஹோ, இது வேற ஆசையா? அப்படியே படுத்த இடத்துல கார் வந்து உன்னை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிற? ஐயோ, மண்டு மண்டு தாங்க மடைய. என்ன சொல்ல வர, இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? என்னால எழுந்திருக்க முடியல, நடக்க முடியல. அப்பா நான் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த லூசு கிட்ட அத சொன்னா நீ என்னென்னமோ பேசுது. ஓய், என்ன ஆஃப் ஆயிட்ட? ஏய், அப்பா வர சொல்லு. என் போன் எடுத்து கொடு, நான் கால் பண்ணி வர சொல்லிக்கிறேன். இல்ல, நான் ஹே, புரிஞ்சு போச்சு. இங்க இருந்து காருக்கு எப்படி போகன்னு யோசிக்கிறியா? குருவி கூடு மண்டையா, இப்பவாது புரிஞ்சுதா? ஏண்டா, நீ எல்லாம் மூளையில தலையில வச்சிருக்கியா இல்ல முட்டியில வச்சிருக்கியா? அப்பா நான் ஹெல்ப்பா கை பிடிச்சுக்குவாங்க. எங்களுக்கு பிடிக்க தெரியாதா? அப்பனா கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். இங்க பாரு, உன்னை அப்படியே தூக்கி ஸ்ட்ரெச்சர்ல உட்கார வச்சு அப்படியே கார் கிட்ட நிப்பாட்டி கார்ல தூக்கி உன்னை உட்கார வச்சிடுறேன், போதுமா? இல்ல இல்ல, அப்பாவே வரட்டும். ஏன் அப்படி? அப்பாவே வரட்டும். வயசானவரு, உன்னெல்லாம் தூக்க முடியாது. அதுக்காக நீ எல்லாம் தூக்க வேண்டாம். ஓ, நான் தூக்குறதா உனக்கு பிரச்சனையா? ஓகே ஓகே, இங்க ஹாஸ்பிட்டல்ல ஹெல்பர்ஸ் இருக்காங்க, அவங்கள வர சொல்றேன். ஹெல்பர்ஸா? ஆமாமா, அவங்களே உன்னை நேகா தூக்கி கொண்டு போய் கார்ல உட்கார வச்சிருவாங்க. ஏய், நீயே தூக்க வேண்டாங்கற, பிறகு நீ மத்தவங்கள சொல்ற. சரி, அப்பனா நீயே எழுந்து நடந்து வா. நான் எப்பறா எழுந்து நடக்க முடியும்? எப்ப எழுந்து நடக்கறியோ அது வரைக்கும் இங்கே இரு. நான் கிளம்புறேமா. சக்தி வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏய் சக்தி, இங்க இருக்கேன். இருடா, இத நான் வரேன். ஐயோ, கிளம்புறா. டேய், சரி, நீ எப்போ எழுந்து நடக்க முடியுதோ எழுந்து வா. நான் கிளம்புறேமா. ஏய் ஜீவா, என்ன? நீயே தூக்கிட்டு போ. நீயே தூக்கிட்டு போ. இல்லையே, கேட்கலையே. இங்க பாரு. பார்க்கலாம், டைம் இல்ல, நான் கிளம்புறேன். டேய் ஜீவா, நீயே தூக்கிட்டு போ. ஐயோ, இன்னும் கேட்க மாட்டேங்குதே. இன்னும் சத்தமா. சரியான ஆளுடா நீ. ஜீவா, உனக்கு முடியல, நான் உன்னை கேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். உன்னை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கணும், உனக்கு வர உயிர் பிரச்சனையில இருந்து உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சேன். நீ தாண்டா என்ன சந்தோஷமா பாத்துக்கற. 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கேன். நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஃபீலே இல்ல. எங்கேயோ கெஸ்டா போன மாதிரி ஜாலியான ஒரு ஃபீலை கொடுத்துட்ட. இப்படி இன்னும் கொஞ்ச நாள் இருக்க கூடாதான்னு தோணுது. அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்டா. தூங்காம கொள்ளாம எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிற. ஏன் ஜீவா, உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா? பிடிக்குமா?
ஆனாலும் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தான். இப்பவும் நீ எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான். உங்க வீட்டு கூட்டு குடும்பத்தால என்னால இருக்க முடியாதுப்பா. திருந்த மாட்டேடி, திருந்தவே மாட்ட, திருந்தவே மாட்ட. இந்த அளவுக்கு சொல்லியே என்ன கூட்டிட்டு போ ஜீவான்னு சொல்லாம இருக்கேனா? ஓகே கன்ஃபார்ம், நீ இங்கே இரு, நான் கிளம்புறேன்ப்பா. திரும்பி வருவேன் மட்டும் நினைக்காத. ஏய், நான் முத தடவை சொன்னதுமே உனக்கு கேட்டுச்சு. திரும்பவும் சொல்றேன், என்ன தூக்கிட்டு போ. கையில் மிதக்கும் கனவானி, கை கால் முளைத்த காற்றானி, கையில் ஏந்தியும் கனக்கவில்லையே, நூறையால் செய்த சீல. ஏய் ஜீவா, ஏய் சக்தி, இவ்வளவு நேரம்டா அப்படியே தூக்கிட்டு இருப்ப? நடந்து வா. வாசலுக்கு நேரம் நிப்பாட்டிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு தொந்தரவாகுங்களா? வாடா. இதோ வாரேன்டா. ஜோ போலாமா? காலை அப்படியே நீட்டி வச்சுக்கோ, மடக்கணைனா வலிக்கும். எதிரையும் இடிச்சிடாத, அப்புறம் ரொம்ப வலிக்கும். வலிக்கலாம் விட மாட்டேன், கவனமா தூக்கிட்டு போறேன். தெளிங்கு முகத்தை பார்த்து கொண்டால் பசியோ வலியோ தெரியாது. ஏய் வேணி பாத்து. என்னம்மா நீ வெள்ளிக்கிழமை அதுமா குங்குமத்தை கொட்டிட்ட? இனி மாமாக்கு போன் கால் வந்தா என் கிட்ட கொடு. பாரு, நம்ம கம்பெனியை பத்தி தெரியாம என்னென்னமோ சொல்லி ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்டே நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கோவிலுக்கு போலான்னு பிளான் பண்ணது. என்ன நேரம் தெரியல. பாரு, இன்னும் 2 நாள் இருக்குன்னு சொல்றா. அதுக்கு முன்னேவும் வேணிக்கு பீரியட்ஸ் ஆகி யாருமே கோவிலுக்கு போக முடியாம ஆயிப்போச்சு. குலதெய்வம் கோயிலுக்கு போறது இப்படி தடப்படுமா? வேணி, என்ன நீ முந்தி மாதிரி நீ கிடையவே கிடையாது. இப்ப பாரு, மூஞ்ச தூக்கி வச்சுட்டு மூளையில உட்காந்துக்கிட்டு ஏன் தான் இப்படி இருக்கியோ? வர வர உன்னை பார்த்தா கோபம் தான் வருது. எழுந்துரு போ, முகம் கழுவி போய் ஹால்ல உட்காரு. இப்ப பாரு, ரூம் குள்ளே உட்காந்துக்கிட்டு போ வேணி. இன்னும் இந்த மாதிரி எவ்வளவோ ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்து ஒவ்வொரு பேச்சு. நானும் கோவில உள்ள கடவுளை தவிர யார் பேச்சையும் நம்ப கூடாதுன்னு எவ்வளவோ மனசை கட்டுப்படுத்தினாலும் ஒவ்வொன்னு நடக்கும் போது என் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா உடையுது. இப்பவும் 1 மாசம் ஆச்சு. 1 மாசமா எவ்வளவோ போராடி வந்துட்டேன். ஆனா கடைசியா ஜோதிகா கால்ல என்னாலதானே அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனா வீட்டுல யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே உன்னை என் மேல நம்பிக்கையா இருக்காங்க. எதுக்குமே நீ காரணம் கிடையாது, எல்லாம் தற்செயலா நடக்கிறதுன்னு சொல்றாங்க. ஆனா தற்செயலா எல்லாருக்கும் இப்படியா நடக்குது? எல்லாருமே அவராட்டுக்கு தான் இருக்காங்க. ஆனா நான் மட்டும் இல்ல, எனக்கு மட்டும் தான் இப்படி எல்லாம். நான் இன்னும் என்ன பண்ணட்டும்? எனக்கு இந்த சோதனைன்னு தெரியல. அம்மா, இது நீ கொடுத்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நான் கண்டிப்பா சந்தோஷமா இருப்பேன் நம்புனேன். நான் இப்ப என் மனசே என்ன கொன்றும் போல. ஒவ்வொன்னையும் நடக்கிறத பார்த்தா மனசு வெறுத்து போச்சுமா. பாத்தீங்களா, என்னால வீட்டுல நடக்க வேண்டிய இருந்த நல்ல காரியமே தடப்பட்டு போச்சு. இவா ஜோதிகா ரிசப்ஷன் மண்டபம் பிடிச்சி எவ்வளவு செலவு பண்ணி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண கடைசியில ஜோதிகா நடக்க முடியாம ரிசப்ஷனே தள்ளி போச்சு. இதுக்கு மேலேயே நான் அதெல்லாம் நம்பாம இருந்தா அவங்க சொன்ன மாதிரி இந்த அழகான குடும்பத்தை நான் இழந்துருவேனா? கடைசியில நான் மட்டும்தான் அப்படி தனி மரமா நிப்பேனா? எதுக்குமா, எதுக்கு எனக்கு இந்த சோதனை? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழுது அழுது கண்ணீரே வத்தி போச்சு. இப்ப அழுதா கூட கண்ணீர் வர மாட்டேங்கம்மா. அதுவும் இல்லாம இதெல்லாம் யாருக்கும் தெரியாம சமாளிக்கிறது நெருப்புக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்கு. அம்மா, நீ என் கூடயே இருக்கிறேன்னு நான் நம்புறேன். நீ உன் இஷ்டம்மா, வாழ்றதா இல்ல இந்த வீட்டை விட்டு போறதாங்கிறது. ஹாய் சரத் சார். ஹாய் பைங்கிலி, என்ன ஃபைல்ல சைன் வாங்க வந்தியா? ஆமா சார், சைன் வாங்க வந்தேன். நான் இன்னும் ஜோ வீட்டுக்கு வரல. சார் ரொம்ப லேட் ஆகுமா? இல்ல ஹாஸ்பிடல்ல இருந்து கிளம்பிட்டேன்னு சொன்னா இன்னொரு 1/2 hour குள்ள வந்துருவாங்க. ஆமா சார், வைஷு அம்மா சொன்னாங்க. இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே காத்தாட மொட்டை மாடிக்கு வரலான்னு பார்த்தேன். இங்க வந்து பார்த்தா நீங்க. சார் டியூட்டிக்கு போகலையா? இல்ல பைங்கிலி, எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் எதுவும் இல்ல, போய்க்கலாம், ஒன்னும் அவசரம் இல்ல. என்ன சார் நீங்க இவ்வளவு பெரிய போலீஸ் ஆபீசரா இருந்துட்டு அசால்ட்டா அப்படி வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் இல்லையா? இல்ல, நோ நோ சார், சும்மா உங்களை மாதிரி டயலாக் பேசி பார்த்தேன். இனி பேசாத பைங்கிலி, ஏன்னா நான் இப்படி எல்லாம் பேச மாட்டேன். ஓகே சார். ஆமா, ஆபீஸ்ல ஒர்க்லாம் எப்படி போகுது? அதுக்கு என்ன சார், சூப்பரா போகுது. ஆனாலும் சார் ரொம்ப ஜாலியா இருக்கு. ஜாலியாவா? எதுக்கு? டெய்லி உங்க வீட்டுக்கு ஃபைல்ல சைன் வாங்க வரேன். வரும்போதெல்லாம் உங்களை பார்த்துட்டு போறேன். அது என்னமோ சார், வந்து உங்களையும் பார்த்துட்டு இந்த குடும்பத்துல உள்ள எல்லாரையும் பார்த்து பேசிட்டு
அப்படியே என் ஃப்ரெண்டு கிட்ட ஃபைல்ல சைன் வாங்கிட்டு ஆபீஸ் போனா ஆபீஸ்ல ஒர்க் சும்மா பட நடக்குது சார். அப்படி அந்த நாளே சுறுசுறுப்பா இருக்கு. சார் உங்க வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு மாயா மந்திரம் போட்டு வச்சிருக்கீங்களோ? ஆமா ஆமா. செம்ம பாசிட்டிவ் வைப்ரேட் சார். அந்த கோவிலுக்குலாம் போனா ஒரு ஃபீல் வரும் பாத்தீங்களா, மனசு அமைதியா. அது ஒரு மாதிரி புரியுது புரியுது. அந்த ஃபீல் உங்க வீட்ல வருது சார். நல்லதே நினைச்சா நல்ல நினைப்புதாமா வரும். எஸ் ஆமா சார். ஆமா சார், எங்க வேணிய காணோம்? தெரியலமா, ஜோதிகாவுக்காக வெயிட் பண்றேன்னு சொன்னா. ஜோதிகா வந்ததுக்கு அப்புறம் என்ன தேடுவான்னு நினைக்கிறேன். சார் உங்க ஒய்ஃபுக்கு ஜோக்கு நம்மளாலதான் இந்த நிலைமைன்னு ஒரு மாதிரி விரக்தியா ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா ஜோவை பத்தி பேசினாலே ஒரு மாதிரி டல் ஆயிடுறாங்க. ஆமா ஆமா, எனக்கும் அது புரியுது. நானும் அவகிட்ட சொல்லிட்டேன், உனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, அது எப்படியோ சரியில்லாம வந்து விழுந்துருச்சு, அதனால இந்த நினைப்பை விட்டுன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். எங்க அவ மனசு கேட்க மாட்டேங்குது. சார் வேணி ரொம்ப பாசமான பொண்ணு சார், அதனாலதான் இதை ஜீரணிக்க முடியல. வந்து ஜோ நார்மலா ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா வேணி மனசு சரியாயிடும். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். சார் அப்புறம் ஆமா உண்மைதான் சொல்றேன். முடிவை இனி உன் கையில விட்டுட்டேன். எனக்கு எந்த பாதையை காமிக்கிறியோ இனி நான் அந்த பக்கமே போறேன். இனி என்னால அழுகவும் முடியாது. கஷ்டப்பட்டு முடியலமா. மனசுலயும் தெம்பில்ல, உடம்புலயும் தெம்பில்ல, அந்த மாதிரி ஆயிட்டேன். எனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கை, அழகான குடும்பம், அது ஏமா என்ன விட்டு போகணும்னு நினைக்குது. புரியலமா, எனக்கு புரியல. ஏய் பைங்கிலி, மெதுவா மெதுவா. சரத் வாய்ஸ். சரத் இங்கதான். என்னங்க? ஏய் விழுந்துறாத, நின்னுகிட்டு இருக்கும் போதே இப்படி விழுகுற. சார் பயந்துட்டேன் சார். நல்ல வேளை பிடிச்சிங்களே. சரி எழுந்துரு. ஓகே சார். ஏய் பயப்படாத, நின்னுக்கிட்டே ஸ்லிப் ஆனேன்னா உன்னெல்லாம் என்னத்த சொல்ல. என்னங்க? இல்ல சார், ஹீல்ஸ் போட்டுக்கேனா காலை இந்த பக்கம் மாத்தி வைக்கிறேனே, என்னோட காலை தட்டி ஸ்லிப் ஆயிட்டேன் சார். சரி ஓகே, பதட்டப்படாத, நேரா நின்னு. சார் மட்டும் பிடிக்கல. ஐயோ வேணி என்ன இப்படி ஷாக்கா பாக்குறா? ஒருவேளை என்னையும் சரத்தும். இல்ல சரத் எத்தனை தடவை சொல்லிருக்காரு, என் பொண்டாட்டி என் தேவதை என்ன புரிஞ்சு நடந்துக்குவா, ஆனா அவளும் ஒண்ணு அப்படி இப்படின்னு. எப்ப என்கிட்ட பேசினாலும் வேணிய பத்தி பெருமையா பேசுறதா. அப்படிப்பட்ட வேணி இன்னைக்கு எப்படின்னு பாத்திரலாமா? ஓய் என்ன யோசிக்கிற? இல்ல சார். என்னங்க? ஐயோ இப்படி கூப்பிட்டா ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்களா? ஐயோ இவங்கள சார். சார் உங்க பொண்டாட்டி நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பாத்துட்டாங்க. என்னது? ஆமா இப்போ வேணி உங்க பின்னாடி. ஐயோ அம்மா, எழுந்துருமா, நேரா நின்னு. என்ன சார் போலீஸ்காரா இருந்துட்டு இப்படி பயப்படுறீங்க? போலீஸா? கடவுளானாலும் பொண்டாட்டிக்கு பயந்துதான் ஆகணும். என்ன சார்? அம்மா தாயே, நீ முத விளக்கம் பேசாத, எழுந்துருமா. இல்ல இப்படியே நம்மள உங்க பொண்டாட்டி பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன விளக்கமாத்த கொண்டு அடிக்கணும்னு நினைப்பா. ஐயோ சார், ஒட்டி வாங்கி கொடுத்துறாத, எழுந்துரு. ஏய் என்னங்க உங்கள? சார் என்ன சார் நீங்க பொசுக்கன் கையை எடுத்துட்டீங்க? நல்ல வேளை உங்க மேலேயே விழுந்திருப்பேன். எப்படியோ பேலன்ஸ் பண்ணி நின்னுட்டேன். சரி நீ நின்னது போதும், கிளம்பு கிளம்பு. ஏன் சார் பயப்படுறீங்க? ஏஹே இதெல்லாம் பயம் இல்லம்மா. என்ன பக்தியா? எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், கிளம்பு. சார் உன்ன போன்னு சொன்னேன். என்னடா இது, இந்த மனுஷன் கூட சேர்ந்து இனிய கொஞ்சம் கலாய்ச்சி பார்க்கலாம் நினைச்சா இவர் என்ன இப்படி பயந்தாங்கொழியா இருக்காரு? ஊருக்கு தான் போலீஸ் போல, வீட்டுக்கு பொண்டாட்டி தாசன். இவரு ஓய் என்ன பாக்குற? என்ன சார் நீங்க இவ்வளவு நேரம் ஆசையா பேசுறீங்க, ஏய் அன்பா பழகுனீங்க. நோ நோ, என் ட்ரெஸ் அழகா இருக்குன்னு சொன்னீங்க, என்னோட காஸ்டியூம் சூப்பர்னு சொன்னீங்க. இப்போ என்னன்னா திடீர்னு போன்னு விரட்டுறீங்க. என்ன சார் என்னாச்சு? ஓய் நான் இப்ப இதெல்லாம் சொன்னேன்? சார் நீங்க ஒரு போலீஸா இருக்கலாம், அதுக்காக நீங்க மாத்தியெல்லாம் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. பைங்கிலி வேணி இருக்கான்னு நடிக்காத, என் பொண்டாட்டில என்ன ஒண்ணு சொல்ல மாட்டா. அத பார்க்கதான் சார் நடிக்கிறேன். பிச்சு போடுவேன், ஓடு. சார் நான் வந்ததுமே ஐ லைக் யூன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி திரும்ப ஒரே ஒரு தடவை சொல்லுங்க சார், குடுக்குடுன்னு ஓடிடுறேன். அடி பாவி, காசே கொடுக்காம லட்சத்துக்கு நடிக்கிறாளே. இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள கும்மி அடிக்கிறதுனே வந்திருக்கா. ஏற்கனவே எனக்கும் வேணிக்கும் சண்டை, இதுல இது வேறயா? சார் போதுமா இல்ல இன்னொரு 4-5 பிட்டு போடவா? சார் நங்கூரமா தூக்கி உள்ள போட்ட அப்புறம் இவ்ளோ பேச்சு வராது. ஐயோ சார் கூப்பிட்டு வச்சு ஜாலியா பேசிட்டு இப்ப என்ன விரட்டுறீங்களா? பாத்துக்கிறேன் சார் பாத்துக்கிறேன், நாளைக்கு கூப்பிடுவீங்களா அப்ப பாத்துக்கிறேன். இங்க போறியா? சார் இன்னைக்கு நீங்க அக்யூஸ்ட் அடிக்க வேண்டியல, இங்க அடி வாங்கினா மட்டும் போதும். எப்படி சார்? ஏய் ஒண்ணா நாளைக்கு ஹாஸ்பிடல் எல்லாமே வீட்ல இருந்தா சந்திக்கலாம் சார். சார் வாங்குற அடி தரமா வாங்குங்க, உம குத்தா வாங்கி மாவு கட்டு போட்டாதீங்க. இங்க ஏய் ஏய் பலகாரி,
ஒரு நிமிஷத்துல என்ன வேலை பார்த்துட்டு போறா? ஐயோ வேணி, அத்தாடி கணக்கணன் கங்கா நிக்கிறாளே. சார் கங்க்ராச்சுலேஷன். அட்டிங்க நீ இன்னுமா போல? ஐயோ வேணி வாமா, ஏன் அங்கேயே நிக்கிற? உங்களுக்கு என் கூட வாழ்ந்து போர் அடிச்சு போச்சுல? ஏய் சொல்லுங்க, என் கூட வாழ்ந்து உங்களுக்கு போர் அடிச்சு போச்சுல? வேணி, என்ன சினிமா டயலாக்லாம் பேசிட்டு இருக்க? உண்மைதான், உங்க மனசுல உள்ளதான் செயலா வரும். ஏ லூசு, இப்ப என்ன செய்யல பார்த்த? பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன். கேட்க கூடாதுலாம் கேட்டேன். கேட்க கூடாததா? அப்படி என்ன கேட்ட? நடிக்காதீங்க. ஒரு வாரமா என் கூட சண்டை போட்டுட்டு தான் இருக்கீங்க. என்ன பார்த்தாலே உங்களுக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது. என்கிட்ட இப்பெல்லாம் பேச கூட உங்களுக்கு தோணல. பொண்டாட்டி ஒரு வாரம் சரி எனக்கு என்னன்னு தள்ளி இருந்தா உடனே இன்னொரு பொண்ணு கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிடுறது. இந்த ஆம்பளைங்க புத்தியே அப்படித்தான். ஓய், என்ன திட்டினா என்ன மட்டும் திட்டு. அது என்ன ஆம்பளைங்க புத்தி, நீ எல்லாத்தையும் சொல்லி திட்டுற? அப்பப்பா கோபம் வந்துருமே. எல்லாம் ஆனா இப்படித்தானே இருக்கீங்க. வேணி, ஓகே நீங்க இப்படித்தான். நீ பாரு, புரியாம ஏதாவது பேசாத. இப்ப வேணுங்கனே உனக்கு கொடுப்பேத்திற்காக பேசிட்டு போறா. ஆமாமா, அவ கடுப்பேத்த என்ன வேண்டி இருக்கு? நீங்க நான் கடுப்பாகணுங்கிறதுக்காக தானே இப்படி பண்றீங்க. இங்க பாருடி, லூசு மாதிரி பேசாத. நான் லூசுதான்ப்பா. புத்திசாலியா இருந்தா இப்படியா இருப்பேன்? புருஷனை கைக்குள்ள போட்டு வச்சிருப்பேன். என்னது கைக்குள்ள போட்டு வச்சிருப்பியா? ஏண்டி நானா கர்ச்சிப்பா? இங்க பாருங்க, பேச்ச மாத்தாதீங்க. சரி சரி மாத்தல, சொல்லு. கைக்குள்ள போட்டு வச்சுக்குவியோ? என்னங்க? ஏண்டி உன்னை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காகவே என் கூட சண்டை போடுவியா? பாப்பா, என்ன ஒண்ணு யாரும் சமாதானப்படுத்த வேண்டாம். உங்களுக்கு தான் என்ன சமாதானப்படுத்துறதே கஷ்டமாச்சே. ஆமா, சமாதானப்படுத்தினா சமாதானம் ஆகணும். அதையும் மீறி மூஞ்ச பாரு, நல்ல திருஷ்டிக்கு தொங்க விடுற பொம்மை மாதிரி. என்னடா என்ன சொன்னீங்க? திஷ்டிக்கு தொங்க விடுற பொம்மையா? வீட்டு வாசல்ல. வேண்டாங்க, எனக்கு ரொம்ப கோபம் வருது. வரட்டும், அதை பாக்குறதுக்கு தானே உட்காந்துருக்கேன். இங்க பாருங்க, பேச்ச மாத்தாதீங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசுனது தப்பு. இதை விட பையங்களையே உங்க மேல விழுக வச்சது தப்பு. லூசு, நானா விழுக வச்சேன்? அவளாதான் விழுந்தா. போய் சொல்லாதீங்க. நான் ஏன் போய் சொல்ல போறேன்? ஏன்னா அவளை கூப்பிடுறேன், கேக்குறியா? கூப்பிடுங்க, நான் கிளம்புறேன். ஐயோ, அப்ப ரொம்ப வசதியா போச்சு. பைங்கிலி. என்னங்க? சிரிக்காதீங்க, கொன்றுவேன். அடியே. ஏய் என்னங்க? ஓய், ரொம்ப பண்ணாதடி. எப்ப பாரு சண்டை போடுது சிடுமூஞ்சி. யாரு? நான் சிடுமுஞ்சா? என்ன உன் புருஷனா? ஏன் புருஷன் தான். இவன் தான் ஒரு சிடுமுஞ்சி. என்னடி பேச்சுவாக்குல அவன் இவன் சொன்ன மாதிரி இருந்தது? அது அது இல்ல, அப்படிலாம் நானு சொல்லலன்னு மட்டும் சொல்லாத. அது ஒரு கோபத்துல வந்துருச்சு. வரும் கோபத்துல வரும். எனக்கு தான் கோபத்துல 2 அடி அடிக்கணும்னு தோணுது. வேணா, திரும்பவும் பிரச்சனை பண்ணீங்க. போதும். நாளா ரொம்ப பாவம். யாரு நீங்களா? ஆமா, எதுக்கு நீ கோபப்படுறேனே தெரியாம உனக்கு கெஞ்சி சமாதானப்படுத்திட்டு இருக்க. நான் எதுக்கு கோபப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன பத்தியும் உனக்கு தெரியும். இருந்தாலும் வேணுங்கனே என் கூட சண்டை போட்டு உன்னை சமாதானப்படுத்தணும். உன்கிட்ட நான் கெஞ்சணும் கொஞ்சணும். அதுக்கு தானே நீ பிளான் பண்ற? தெரிஞ்சிருச்சாங்க. அது ஒண்ணு இல்ல, இப்படி சமாதானப்படுத்தும் போது அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இருக்கும் கெஞ்சுறதுனால. முன்னாடியில கெஞ்சுறது ஒண்ணும் தப்பு இல்ல. சொல்லு இதையே சொல்லு. ஆமா, நம்ம 2 பேர் சண்டை சமாதானம் ஆயிடுச்சா? ஐயோ, உங்ககிட்ட சண்டை போட்டேல, என்ன திட்டினீங்கல, மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. ரூம்குள்ள வந்து மூளையிலே உட்கார்ந்துட்டு இருக்க. மூளை இல்லாதவளேன்னு திட்டினீங்கல. மூளை இல்லாதவன்லாம் திட்டல. அது உங்க மனசுல நினைச்சிருப்பீங்க. இங்க பாரு, இப்பதான் சமாதானப்படுத்திருக்கேன். இருந்தாலும் நான் நியாயமா சண்டை போடுறேன். வேணி, என்ன திட்டினத மறந்துட்டேன். நமக்குள்ள நடந்த சண்டையும் மறந்துட்டேன். சண்டை தான், கோபம் தான். நான் வாரேன். பைங்கிலி. என்னங்க? வேணி, நீ மட்டும்தான் இப்படியா இல்ல எல்லா பொண்ணுங்களும் இப்படியா? எப்படி? இந்த ஒரு காரியமும் இல்லாம புருஷன்கிட்ட கோபப்பட்டு சமாதானத்தை வாங்குறது. தெரியல, ஆனா நான் அப்படித்தான். சரி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நீங்களும் என்ன மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சேம் பிளட் எத்தனை பேருக்கு இருக்குன்னு பாப்போம். சொல்லிட்டேன், இன்னைக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். அப்புறம் நான் எதுக்காக பேசுறேன்னா, கண்ணின் மணிய ஸ்டோரி எல்லாரும் போட சொல்லி கேக்குறீங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது இப்போதைக்கு என்னால முடியல. என்னால இந்த அழகாய் பூக்குதே ஒரு வீடியோ தான் பேச முடியுது. அதுக்கு மேல நான் ரிஸ்க் எடுத்து வாய்ஸ் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா தொண்டை வலி வந்துருது. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த சேனல்ல வீடியோ போடாதது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுவும் கதையை அப்படியே அரோகுறையா நிப்பாட்டி வச்சிருக்கேனா, என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப ஒரு ஃபீலா தான் இருக்கு. ஆனா நான் அதை அப்படியே விட மாட்டேன். கண்டிப்பா சீக்கிரத்துல கண்டினியூ பண்றேன். ஆனா எப்பன்னு என்னால கரெக்டா சொல்ல முடியல. வீடியோ போட போறேன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்புறம் முந்தி மாதிரி கமெண்ட்ஸ் எனக்கு சரியா வரதில்ல, லைக்கும் வரதில்ல. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒரு சில நேரம் இப்பெல்லாம் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணாம விட்டுறேன். அதனாலயான்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணாதான் பாப்பேன். ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னா அது என்னோட சூழ்நிலை, சாரி.
நான் கமெண்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் தான் எனக்கு மோட்டிவேட்டா இருக்கும். வீடியோ பண்ணும்போது ஒரு எனர்ஜியா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவும் சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் பாய், குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம்.